வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் 2017 டிஆர்பியில் டோபாலஜியில் கேட்ட 2 மதிப்பெண்கள் வினாக்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவது வினா, லெட் x, tau be a topological space. Consider the following 2 statements. Statement 1, x is the union of 2 non-empty disjoint open sets. Statement 2, x is the union of 2 non-empty disjoint closed sets. Then the question, the space X is said to be disconnected if and only if. Options are statement 2 alone is true, statement 1 only true, neither of the statements is true, any one of them is true. So options based on the given statements. Question வந்து ஒரு topological space x, tau அந்த space x disconnected space அப்படின்னு சொல்லணும்னா அதை ஓப்பன் செட்டோட யூனியனாக எழுதுறது சரியா, இல்லை க்ளோஸ்டு செட்டோட யூனியனாக எழுதுறது சரியா, இல்லை ரெண்டுமே சரியா, இல்லை ரெண்டுமே தவறா, அதான் கொஷின். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸு. அப்போது ஏபி 2 நான் எம்டி டிஸ்ஜாயிண்ட்டு செட் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எக்ஸை ஏ யூனியன் பின்னு எழுத முடியும். அப்படின்னா அந்த ஏபியோட நேச்சர் என்ன, அது ஓப்பனாக க்ளோஸ்டாக, எப்போ அதை நம்ம டிஸ்கனெக்டட்னு சொல்ல முடியும், அதான் கொஷின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சில டெஃபினேஷன்ஸை நம்ம ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. செப்பரேட்டட் செட் அப்படின்னா என்னன்ட்டு, டிஸ்கனெக்டட் செட் அப்படின்னா என்னங்கிற டெஃபினேஷனை தெரிஞ்சுக்கிட்டு செப்பரேட்டட் செட்டையும் நம்ம பார்க்கலாம். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸை நம்ம டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸை 2 செட்டோட யூனியனாக எழுதுகிறோம், 2 நான் எம்டி செட்டோட யூனியனாக எழுதுகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. அந்த ஏ பி ரெண்டுமே நான் எம்டி செப்பரேட்டட் செட். செப்பரேட்டட் செட்னால் என்ன டெஃபினேஷன், ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸோட சப்செட் ஏபி, அந்த ஏபி நான் எம்டியாக இருக்குது, அதை நம்ம செப்பரேட்டட் செட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா டெஃபினேஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர், ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி, அதனோட வேல்யூ வந்து எம்டியாக இருக்கணும். அதை வேர்டிங்ஸில் சொல்லணும்னா 2 சப்செட்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி செப்பரேட்டட்னா இஃப் ஈச் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ் க்ளோஷர். ஒரு செட்டும் இன்னொரு செட்டோட க்ளோஷருக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா எம்டியாக இருக்கும். ஸோ ஏ ஆர் பி நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸோட 2 சப்செட் ஏபியை நான் செப்பரேட்டட் செட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதோட டெஃபினேஷன் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் ஆர் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி ஏ அப்படிங்கிற ஒரு சப்செட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஆஃப் க்ளோஸ்டு ஆஃப் ஓப்பன் 1, 2. பி அப்படிங்கிற ஒரு சப்செட்டை எப்படி எடுத்துக்கிறேன், ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி, ஏ க்ளோஷர்னால் ஏவோட க்ளோஷர் வேல்யூ பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செட்டு 1, 2. பி வந்து ஆல்ரெடி ஆஃப் ஓப்பன் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ இதனுடைய இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எம்டி. சிமிலர்லி ஏ இன்டர்செக்ஷன் பி பார், பி அப்படிங்கிறது ஆஃப் ஓப்பன் க்ளோஸ்டு 2, 3ல் இருக்கும். அதனுடைய க்ளோஷர்னு வரும்போது அது க்ளோஸ்டு இன்டர்வல் 2, 3ன்னு வரும். அதுக்கும் காமன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்டி தான். ஸோ ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் ரெண்டுமே வேல்யூ எம்டின்னு வரும். அப்போது இந்த ஏ பி ரெண்டையும் நான் செப்பரேட்டட் செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது டிஸ்கனெக்டட் அப்படின்னா என்னங்கிறத திரும்ப ஒரு முறை தெரிஞ்சுப்போம். ஒரு ஸ்பேஸை எப்போ டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்பேஸை 2 செப்பரேட்டட் செட்டோட யூனியனாக எழுத முடியும் அப்படின்னா அதை டிஸ்கனெக்டட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கனெக்டட் செட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். கனெக்டட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டெஃபினேஷன் வரும்னா it cannot be written as the union of 2 disjoint separated set அப்படின்றது தான் கனெக்டட் செட்டோட
definition. அதாவது there is no separation in x na then x is said to be connected அப்படினு சொல்லுவோம். disconnected அப்படினா there is a separation in x. இந்த செப்பரேஷன் அப்படின்றது தான் x is equal to a union b. a and b are two non-empty separated sets. ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். அந்த a b எப்படி இருக்கணும்? அது க்ளோஸ்டாக இருக்கணுமா ஓப்பனாக இருக்கணுமா? அந்த ரிசல்ட் தான் நான் அடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ரிசல்ட். A disconnected space x is a space written as a disjoint union of open or closed sets. So இது definition. ஸோ இந்த டெஃபினேஷனை தான் அங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. a disconnected space அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா written as a disjoint union of open or closed sets. அப்போ x is equal to a union bன்னு எழுதலாம். அந்த ab எப்படி இருக்கலாம்னா AB ஓப்பனாக இருக்கலாம், இல்லைனா AB க்ளோஸ்டாக இருக்கலாம். ரெண்டுமே சரி தான். அப்படி எழுத முடியும், செப்பரேட்டட் செட்ஸோட யூனியனாக எழுத முடியும் அந்த எக்ஸை அப்படின்னா அந்த எக்ஸை நம்ம டிஸ்கனெக்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு தியரமும் டொப்பாலஜியில் இருக்குது. In a topological space X, the following statements are equivalent. என்னென்ன அப்படின்னா X is disconnected. X is equal to A union B, where A and B are two non-empty disjoint closed sets. Statement 3 வந்து X is equal to A union B, where A and B are two non-empty disjoint closed sets. So, X disconnected இருந்தால் X A union B ன்னு எழுதுனா A B closed set ன்னு ப்ரூஃப் பண்ண முடியும். X disconnected இருந்தால் X equal to A union B ன்னு எழுத முடியும்னா அந்த A B ஓப்பன் செட்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். The following statements are equivalent வரும்போது 1 implies 2, 2 implies 3, 3 implies 1. ஸோ அப்போது ஸ்பேஸ் டிஸ்கனெக்டடாக இருக்கும்போது கொஷனில் என்ன கேட்குறாங்க? X is the union of two non-empty disjoint open sets. Yes, true. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? X is the union of two non-empty disjoint closed sets. Yes. டெஃபினேஷன் என்ன இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா a disconnected space X is a space written as a disjoint union of open or closed sets. அப்போ ஓப்பன் செட்டில் எழுதலாம், இல்லைனா க்ளோஸ்டு செட்டில் எழுதலாம். ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் எழுத முடியும் அப்படின்னா அதை நம்ம அந்த ஸ்பேஸ் எக்ஸை டிஸ்கனெக்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இதுக்கு சரியான விடை அப்படின்னு வரும்போது option D, either S1 or S2 is true. So X is equal to A union B. A and B are non-empty disjoint open sets or closed sets. Option D அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. Next question. Let X be a topological space. Let boundary of A equal to A closure intersection X minus A closure for a subset A of X. Then boundary of A is empty if and only if options A is empty, A is X, A is both open and closed, A is neither open nor closed. So question வந்து ஒரு topological spaceல இருக்கிற ஒரு சப்செட்டோட பவுண்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு. பவுண்ட்ரி ஆஃப் ஏ அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு மார்க் நமக்கு கேட்கலாம். ஒரு டொப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸில் பவுண்ட்ரி ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்டு டு பி அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் ஏ க்ளோஷர் யூனியன், இல்லை ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன், எக்ஸ் மைனஸ் ஏவுக்கு க்ளோஷர் போடாமல் காம்ப்ளிமெண்ட் போட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உருவாக்கலாம். ஸோ டெஃபினேஷன் என்னென்னா boundary of A equal to closure of A intersection X minus A closure. இப்போ கொஷின் ஏவோட பவுண்ட்ரியை எம்டின்னு எப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இதற்கான விடை நம்ம டோபாலஜி ரெஃபர் பண்ணுற மங்கர்ஸ் புக்லேயே எக்ஸசைஸில் ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினில் நிறைய ப்ரூஃப் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நமக்கு இங்கே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அந்த கொஷினையும் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். இஃப் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஏங்கிறது எக்ஸோட ஒரு சப்செட்டு. இப்போ பவுண்ட்ரி ஆஃப் ஏ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். பவுண்ட்ரி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் ஏ க்ளோஷர் அப்படின்னு இருந்தால் இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 ரிசல்ட்ஸும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சில ரிசல்ட்ஸை ப்ரூவ் தட், ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ட்ரூ.
அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க, ஷோ தட் இன்டீரியர் ஏ அண்டு பவுண்ட்ரி ஏ ஆர் டிஸ்ஜாயிண்ட் அண்ட் ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு இன்டீரியர் ஏ யூனியன் பவுண்ட்ரி ஏ. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ரிசல்ட். ஸோ இன்டீரியர் ஆஃப் ஏவும் பவுண்ட்ரி ஆஃப் ஏவும் டிஸ்ஜாயிண்ட் எப்போன்னா எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிற ஒரு சப்செட்டில் ஏவோட இன்டீரியரும் பவுண்ட்ரியும் டிஸ்ஜாயின்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஷர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் ஏ யூனியன் பவுண்ட்ரி ஏ. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு ரிசல்ட் நமக்கு. ஸோ அப்போது ஏ க்ளோஷரை இப்படியும் டிஃபைன் பண்ணலாம், இன்டீரியர் ஏ யூனியன் பவுண்ட்ரி ஏ. அண்ட் தென் இன்டீரியர் ஏ அண்டு பவுண்ட்ரி ஏ ஆர் டிஸ்ஜாயிண்ட். இது ஒரு ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், ஷோ தட் கொடுத்துருக்கிறது என்னென்னா பவுண்ட்ரி ஆஃப் ஏ இஸ் எம்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் போத் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு. அதுதான் நமக்கு கேட்ட கொஷினான்னு பாருங்கள். பவுண்ட்ரி ஆஃப் ஏ இஸ் எம்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ சரியான விடைனா ஏ இஸ் போத் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு. ஆப்ஷன் சிங்கிறது அந்த கணக்குக்கான சரியான விடை. மூன்றாவதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் யூ இஸ் ஓப்பன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பவுண்ட்ரி ஆஃப் யூ ஈக்குவல் டு யூ க்ளோஷர் மைனஸ் யூ. ஸோ ஒரு செட் எக்ஸில் இருக்கிற ஒரு செட் யூ அப்படிங்கிறத ஓப்பன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா பவுண்ட்ரி ஆஃப் யூவோட வேல்யூ வந்து யூ க்ளோஷர் மைனஸ் யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த யூ வந்து ஓப்பன். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறதுனால கான்வர்ஸும் பாசிபிள். ஸோ எப்போல்லாம் ஒரு டொபாலஜிக்கல் ஸ்பேஸில் ஒரு சப்செட்டோட பவுண்ட்ரி வந்து அதனுடைய க்ளோஷர் மைனஸ் அந்த செட் அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போல்லாம் அது ஓப்பன் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இஃப் யூ இஸ் ஓப்பன் இஸ் இட் ட்ரூ தட் யூ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஓப்பனாக இருக்கும்போது யூ அப்படிங்கிறத இன்டீரியர் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் யூன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட் வந்து நாட் ட்ரூ இன் ஜென்ரல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ரிசல்ட் எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா அந்த செட்டு வந்து ரெகுலர் ஓப்பன் செட்டாக இருக்கிறப்போ அந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. அதாவது யூ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் யூ அப்படிங்கிறது எப்போ ட்ரூவாக இருக்குன்னா யூ வந்து ரெகுலர் ஓப்பனாக இருக்கும்போது மட்டும்தான் அது ட்ரூவாக இருக்கும். ஜென்ரலாக ஓப்பன் செட்டுக்கு அந்த ரிசல்ட்டு சரியாக வரணும், ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த ரிசல்ட் இங்கே சொல்லியிருக்கேன். த ரிசல்ட் இஸ் நாட் ட்ரூ இன் ஜென்ரல் திஸ் கைண்ட் ஆஃப் செட்ஸ். அதாவது இந்த ரிசல்ட் வேலிட் ஆகிற அந்த செட்ஸ் எங்கன்னா ரெகுலர் ஓப்பன் செட்டில் இது ட்ரூ. இட் இஸ் ஈஸி டு ப்ரூவ் தட் ஆல் ரெகுலர் ஓப்பன் செட்ஸ் ஆர் ஓப்பன் பட் த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ எல்லா ரெகுலர் ஓப்பன் செட்டையும் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஓப்பன் செட் எல்லாத்தையும் ரெகுலர் ஓப்பன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இதே கொஷனையே மாடிஃபை பண்ணி இஃப் யூ இஸ் ரெகுலர் ஓப்பன் இஸ் இட் ட்ரூ தட் யூ ஈக்குவல் டு இன்டீரியர் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் யூ அப்படின்னு கேட்டால் எஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஓப்பனாக இருக்கிறதுனால இது ட்ரூ அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்குற 4 விடைகளில் ஆப்ஷன் சி சரியான விடை. அதுக்கு நம்ம டொபாலஜி புக்கிலிருந்தே ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் 2வதாக இருந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே நமக்கு கொஷினாக கேட்டிருந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், let f be a function from r cross r to r defined by f of xy equal to xy divided by x square plus y square if x cross y not equal to 0, f of xy equal to 0 when x cross y equal to 0 cross 0. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் என்னென்னா f is continuous and also continuous in each variable separately. அதே மாதிரி f is continuous but not continuous each variable separately. Given function f is not continuous as well as but not continuous in each variable separately அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மல்டி வேரியபிள், அதாவது 2 வேரியபிளில் வந்திருக்கு. f of x, y xy by x square plus y square. அப்போ இந்த
ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இல்லையா, அது ஒரு கொஷின். அடுத்தது ஈச் வேரியபிள் செப்பரேட்லி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட சிங்கிள் வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸால் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குமா, ஒயில் மட்டும் வர்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குமா, அதாவது ஈச் வேரியபிள் செப்பரேட்லி அப்படிங்கிறதுக்கான மீனிங் அது. டோட்டலாக இது வந்து ஜாயிண்ட்லி கண்டினியூவஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின். டோட்டலாக அது கண்டினியூஸாக இருக்கா, தனித்தனியாக ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அது கண்டினியூஸாக இருக்கா, இதுதான் நம்ம இங்கே வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து xy by x square plus y square and xy are not equal to 0, 0 otherwise. ஓகே, ஃபஸ்ட்டு நான் எக்ஸில் ஒயில், அதாவது இந்த செப்பரேட் வேரியபிள்ஸில் அது கண்டினியூஸாக அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். சப்போஸ் நான் இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்டை எக்ஸ் டைரக்ஷனில் நான் எடுக்கிறேன். ஸோ டேக்கிங் லிமிட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் வந்து 0. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒய்க்கு 0ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு 0 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ நியூமரேட்டர் 0 ஆகிடும், டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, 0 பை எக்ஸ் ஸ்கொயர் 0. ஸோ வேல்யூ வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ வந்து 0. 0ங்கிறது எஃப் ஆஃப் 0, 0வோட வேல்யூ தான். ஏன்னா எஃப் ஆஃப் 0, 0 எக்ஸ் கமா ஒய் 0ன்னு இருக்கும்போது 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஈச் வேரியபிளில் எக்ஸ் அப்படிங்கிற சிங்கிள் வேரியபிளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவே இருக்குது. சிமிலர்லி இதே லிமிட்டை எக்ஸ் டைரக்ஷனில் எடுத்தது மாதிரி ஒய் டைரக்ஷனில் எடுக்கிறேன். ஸோ ஒய் டைரக்ஷன் வரும்போது ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போது லிமிட் ஒய் டென்ஸ் டு 0, எக்ஸுக்கு 0ன்னு இந்த ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0 இன்ட்டு ஒய் 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஈக்குவல் டு லிமிட் ஒய் டென்ஸ் டு 0, 0 அவனோட வேல்யூவும் 0, விச் இஸ் அகெயின் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, 0. அப்போ தனித்தனியாக வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவே இருக்குது. ஏன்னா டெஃபினேஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. எக்ஸுக்கு தனியாகவும் ஒய்க்கு தனியாகவும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் 0, 0க்கு கோயின்சைட் ஆகுது. ஸோ அப்போ என்ன நான் சொல்லலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கண்டினியூவஸ் போத் வேரியபிள் செப்பரேட்லி. ஸோ எக்ஸுக்கு லிமிட் எடுக்கிறப்போ கண்டினியூஸாக இருக்குது, ஒய்க்கு மட்டும் லிமிட் எடுக்கிறப்போ கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, சேர்த்து எடுத்தால் என்ன ஆகும்? ஜாயின் கண்டினியூஸாக இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே கண்டினியூஸாக இருக்கா, அடுத்தது அதை பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க நான் ஜீரோவில். இப்போ என்ன பண்ணுறேன், நான் லிமிட்டை y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இந்த டைரெக்ஷனில் அவனுடைய லிமிட்டை நான் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அப்கோர்ஸ் அது எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, ஒய்க்கெல்லாம் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணுவேன். அப்போ 1/2ன்னு வரும். அஃப்கோர்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இங்கே இருக்குது. அப்போ என்னோடய வேல்யூ வந்து 1/2ன்னு வருது. ஆனால் கொஷினில் என்ன சொல்கிறாங்க, லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0, 0ன்னு வரும்போது அதனோட வேல்யூ என்ன வரணும்னா 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸும் 0 ஒய்யும் 0வாக இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் 0, 0வோட வேல்யூவை வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனில் அதனோட லிமிட்டை ஆரிஜினுக்கு எடுத்தால் என்ன வருதுன்னா 1/2ன்னு வருது.
சிமிலர்லி நீங்கள் y = 2x அப்படின்னு போட்டு ஒரு லிமிட் எடுங்க. அப்போது ஒரு நான் ஜீரோ வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேல்யூவும் ஜீரோவுக்கு ஈக்குவலாக வராது. ஸோ ஜென்ரலாக y = mx அப்படிங்கிற லைனில் நீங்கள் ஆரிஜினுக்கு லிமிட் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எம்மோட ஒவ்வொரு வேல்யூக்கும் டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் கிடைக்கும். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா f(x, y) அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரிஜினில் கண்டினியூஸாக இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். therefore f(x, y) is not continuous at 0, 0. ஸோ இதை நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸு ஒய் தனித்தனியாக வேரியபிளாக நம்ம எடுக்கிறப்போ அது கண்டினியூஸாக இருந்தது. XY ஜாயிண்ட்லி எடுக்கிறப்போ சேர்ந்து எடுக்கிறப்போ அது நாட் கண்டினியூஸாக இருக்குது ஃபங்க்ஷன். அப்போ இதிலிருந்து ஒரு ரிசல்ட்டையும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா செப்பரேட்லி கண்டினியூஸ், அதாவது வேரியபிள் தனித்தனியாக இருக்கிறப்போ லிமிட் எடுக்கிறப்போ கண்டினியூஸாக இருந்தது அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f(x, y) அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கொஷனில் ஒரு மார்க்கில் கேட்கலாம். ஈச் வேரியபிள் கண்டினியூஸாக இருக்குது, அப்போது ஒரிஜினல் f(x, y) கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஓகே, இதனுடைய கான்வர்ஸ் எப்படி இருக்கும்? சப்போஸ் f(x, y) அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஜாயின் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா செப்பரேட் கண்டினியூஸ் இம்ப்ளை ஆகுமா? இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா செப்பரேட் கண்டினியூஸ் does not imply joint continuous. நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா இதனுடைய கான்வர்ஸ் ஜாயின்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா செப்பரேட் கண்டினியூஸாக இருக்குமா? அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற கணக்குகளுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.